ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி மீல் மேக்கர் அண்டு கொண்டக்கடலை இதை வச்சு கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்றைக்கி பெரிய சைஸு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்னது கூட யூஸ் பண்ணலாம். மீல் மேக்கரை கொதிக்கிற வெந்நில போட்டிருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலையை நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன உள்ளி கூட கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை கூட யூஸ் பண்ணலாம். ஒரு மிக்ஸி கப்பில் தேங்காவை போடுறேன். அது கூட பொட்டுக்கடலையை ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணுறேன். பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணுறேன். சின்ன சீரகம் ஆட் பண்ணுறேன். கிராம்பு ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சாயில், இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பல்லாரி, மிளகாய், உருளைக்கிழங்கு, அது கூட கொண்டக்கடலை ஊற வச்சு தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வேக வைக்கிறேன். மூடி வச்சா தான் நல்லா வேகும். வெந்துட்டு ஓரளவு வெந்ததும் மீல் மேக்கரை தட்டுறேன். நல்லா கிண்டி விடுறேன். அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் தட்டுறேன். அது கூட சிக்கன் மசாலாவும் தட்டுறேன். இந்த ஸ்டேஜில் இருக்குது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். கொதி வருது. மூடி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெந்துட்டு கிரேவி ரெடி ஆகிட்டு. இந்த கிரேவியை பூரி, சப்பாத்தி, ரைஸ்க்கு சாப்பிடலாம். சுவையான மீல் மேக்கர் அண்டு கொண்டைக்கடலை கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.